ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராமஜெயம். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வைத்து என்ன ரெசிபி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பேசிக்காக குழந்தைகள் துவர்ப்பு சுவையை சாப்பிட மாட்டாங்க. அந்த துவர்ப்பு சுவையை நம்ம கட்லெட்டாக மாற்றி அந்த வாழைப்பூவை கட்லெட்டாக செய்து சாப்பிட்டால் விரும்பி சாப்பிடுவாங்க. முதலில் ஒரு வாழைப்பூவை எடுத்து அதில் உள்ள நரம்பை எடுக்க வேண்டும். நரம்பை எடுத்து மோரில் போட்டு நரம்பை எடுத்தவுடன் அதை சிறிதாக நறுக்கி அதை மோரில் போட்டு வைக்க வேண்டும். அதன் பிறகு அதில் மஞ்சள் தூள், உப்பு போட்டு பாதி அளவு வரை வேகும் வரை வைக்க வேண்டும். அதேபோல் உருளைக்கிழங்கை வேக வைத்து அதை மசித்து அதை அந்த பாதி வெந்த வாழைப்பூவுடன் சேர்க்க வேண்டும். அதன் பிறகு தாளித்த வெங்காயம், பச்சை மிளகாய் அதனுடன் சேர்க்க வேண்டும். சாம்பார் பொடி ஒரு தூள் போட வேண்டும். அதன் பிறகு நாம் எந்த வடிவத்திலும் அதை பிசைந்து வைத்து கொள்ளலாம். பிறகு தவாவில் போட்டு தோசைக்கல்லில் போட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றி பொன்னிறமாக வறுத்து எடுக்கவும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. விரும்பி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த வாழைப்பூ கட்லெட்டால் சாப்பிடலாம். மிகவும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.